என்னாச்சு? என்ன பண்ணுறான்? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டான். இன்னும் யார் ஃபோன் அடிக்கும்? பாலாவா? ஹலோ ஹலோ. சொல்லுடா. என்னாச்சு? என்ன பண்ணுற? குரலையா ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைடா, சொல்லு. படுத்துருக்கேன். அதான் இந்நேரம் படுத்துருக்கேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. எங்கே இருக்க நீ? நான் இங்கே வீட்டுக்கு வந்தேன், உன்கிட்ட பேசணுன்ட்டு வந்தேன். சொல்லுடா. என்ன ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஏவி படுத்துருக்க? முதல்ல என்னாச்சு அதை சொல்லு. வீடியோ கால் ஆன் பண்ணு. ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் தலைவலிக்க தான் படுத்துருக்கேன். தலைவலிக்கா? ஏய்க்குடா? தெரிலடா. தெரிலையே. என்னடா? ஹாஸ்பிட்டல் போனானே, அவனை எங்கே போனவன்? உனக்கு தெரியுமா? எப்படி? அவனுக்கு தெரியாது. நீ அப்படி சொல்லிட்டு இருக்கதா? நான் கொஞ்சம் படுத்து எழுந்திக்கேன். சமையல் காப்பி போட்டு தர சொன்னானே, குடிச்சியா? அப்படி இல்லை, தம்பியை மனம் வச்சுருக்கேன். அவள் கொஞ்சம் சமையல் வேலை பார்த்துட்டு இருக்க, சாப்பாடு. அதான் பிறகு வாங்கி குடிச்சுக்கிறேன். விடு, அவள் வேலையை முடிக்கட்டும். சமையல் வேலை தானே பார்க்க. ஒரு காப்பி போட்டு கேட்டால் தரமாட்டாளா? மெண்டலாடா நீ? குடிச்சிட்டு படுக்கணும், இல்லை ஹாஸ்பிட்டலாட்டு போகணும். சும்மா படுத்து கிடக்க. சரி வை, நான் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஏன் ஃபோன் பண்ண? அதான் விஷயத்த சொல்லு. ஒரு நிமிஷம் லைட்டாக இருடா. ஹலோ, சொல்லுடா. என்ன எருவு மாடு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய்க்கிற மாடு என்னாச்சு? தம்பி வச்சிருக்க, சமையல் பண்ணிட்டு இருக்கேன்னா? தலைவலின்னு படுத்து கிடக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவனை பார்க்கலையா? ஃபோன் அடிக்க, அவன் படுத்து கிடக்கான். காஃபியாட்டு போட்டு கொடுறா, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுக்கிட்டான். இவனெல்லாம் வச்சு என்னடா செய்ய? அவனுக்கு ஒன்றுனா மட்டும் சொல்லவே மாட்டக்கான், வாய் திறந்து. என்னதான் செய்ய தெரில, சொல்லணும்லாம். சரி, சமயம் காஃபி போட்டு கொடுக்க சொல்லு முதல்ல. அவன் லைனில் தான் இருக்கான், வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரியா? பாரு அவனை. சரிடா, நீ பேச. ஏய் சமயா, சமயா. சொல்லுங்க. வேணும் தலைவலிக்கு ஒரு காஃபி போடேன். என்னாச்சுங்க? தலைவலிக்குதா? இருங்க, வர போட்டுறேன். எனக்கு இல்லை, துறைக்கு தான். போட்டு கொண்டு கொடு, நான் வாரேன். போட்டதே சொல்லு. மச்சாக்கா தலைவலிக்குதா? சொல்லவே இல்லை, போட்டு வரேங்க. சொல்லுடா. எப்படி தான் தலைவலிக்கு சொன்னானே? எருமாடு எருவு ஒன்றும் இல்லைடா, சும்மா தலைவலி கொஞ்சம் படுத்து. சரி எருவிடு, அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுதா? நீ எது கால் பண்ண? என்ன விஷயம் சொல்லு. சரி, முதல்ல சாமியாக கால் கொடுத்துருவா, அதை குடி. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். வேலை சிறுவிட கெடுக்கிறதுக்கு தான் இப்போ கால் பண்ணி சொன்னியோ? லைனில் இருந்து எருவு மாடு வாய் தோன்னு சொல்ல முடியாது உனக்கு. இல்லை கேட்க. என்னாச்சு உனக்கு? என் சாமியாட்ட கேட்டால் செஞ்சு தர மாட்டேன்னு சொன்னாலா என்ன? இல்லை கேட்கக்கூடாது, ஈகோ பாக்கியா? அதான்ட பிரச்சனை உங்ககிட்டயே. ஒன்று சொல்லாமலே இருக்க முடியாது. சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் எப்படி இருக்கு. யார் எருமாடி ஈகோ பக்காவட்ட? அப்புறம் என்னத்துக்கு வந்தல தலைவலிக்குன்னு சொல்கிறல்ல? ஒரு காய் போட்டு தான் சொன்னால் பண்ணி தர மாட்டல? எப்படி? சும்மா இருடா, தேவையில்லாததுக்கெல்லாம் போட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. சரி விடு, அது சமையல் பண்ணி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் படுத்து இருந்துச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிக்கலான்னு பார்த்தேன், கொடுத்த சொல்லி. அதுக்குள்ளே இந்த எருமை கால் பண்ணான்னு சொன்னான்னா, அதுக்குள்ளே டென்ஷன் படுத்தி விட்டானா உன்னை. என்னங்க? வா உள்ள வா. நந்தினி இங்கே இருந்தால் தான் என்கிட்ட கேட்பீங்களா? இல்லைன்னா கேட்க மாட்டீங்களா? அவள் தான் ஒரு காப்பிக்கு பெரிய அக்கோபர் பண்ணிட்டு இருப்பான். நீங்களும் மாமா? ஏம்மா அப்படிலாம் ஒன்றுமே இல்லையா? இப்போ வந்தானே சொல்லிடலாம் மச்சான். நான் போட்டு தர மாட்டேன்னு நினச்சிங்களா? காட்டவுளே, இப்போ தான் அவட்ட சொல்லிட்டு இருக்கேன். கேள்வி என்னன்னு? சமையல் முடிக்கட்டும், முடிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சி வந்து காப்பி போட்டு தர சொல்லி குடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நீ வந்து டென்ஷன் ஆகாத, புரியுதா? சரி, நாங்கள் காஃபி குடிங்க மச்சான். சரி, டேபிளில் வைமா, கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப சூடாக இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு தானே மச்சான் நான் இங்கே இருக்கேன், உங்களுக்குலாம் பண்ணி தரணும்னு. எதனால கேளுங்க மச்சான். இப்போ நந்தினி எனக்கு சண்டைக்கெலாம் வருவான். சரி விடு விடு, நீ கேட்க. சரியா? டென்ஷன் ஆகாத. விடுங்க. சரியாகலன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க மச்சான். போமாடா, ஹாஸ்பிட்டல் போய்ட்டுருமா? விடுடா, இதுக்கெல்லாம் போட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். கொஞ்சம் படுத்து இருந்துச்சு சரியா தான். அப்புறம் ஏன் தலைவலிக்குங்க? இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதான் நான் என்ன ஆச்சுடா திடீர்னு? சொன்னால் தான் உனக்கு புரியுமாடா? எருவு மாடு. நேற்று தூங்கவே இல்லை. அந்த தங்கச்சி ஊருக்கு போகிறான்ட்டு விடிய உட்கார வச்சு பேசிட்டேன். ஒரு 15 சிஸ்டத்தில் உட்காந்துருக்கலாம். அது தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டு தூங்காமல். நைட் தூங்கவே இல்லை ஏற்பாடு. எங்கேயாவது தூங்க விடுதா? நான் ஊருக்கு போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க தரப்போ பிரியா? இதெல்லாம் இருங்க மாமான்னு விடிய தூங்க விடுதலாம் கொண்டாடுதலாம். இதில் வேலை ரியா வேற. அவள் அதுக்கு மேலே அம்மைக்கு மேலே வந்தவா. என்ன ஏற்பாடு சொல்லுத? இனிமேல் நான் என்னைக்கு வரேன்னு தெரியாதான், அவனும் என்னைக்கு வரேன்னு தெரியாதான். அதனால் ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி உட்காந்து பேசிட்டான். என்ன ஏற்பாடு அப்படி பேசினியே? என்னத்தை பேச? அவள் வேலைக்கு போகிறது எல்லாத்தையும் வச்சு சொல்லிட்டே கிடந்த. வேற என்ன? படுத்துட்டு கேட்கன்னா விட மாட்டக்கடா. வசமாக வச்சுக்கிட்டேன்டா அவட்ட. கொஞ்சம் படப்படுத்துறான். இப்போலாம் ஒரு வருஷம் ஃபாரின்லாம் அனுப்பினோமோ அவ்வளோதான்டா, இது ஜோலியாக முடிச்சிருவா.
ஒரு வருஷத்துக்கு பார்க்கவே முடியாத மாதிரி அவள் பேசிட்டு போகிறான். பைத்தியம், சரியான பைத்தியம்டா அவன். அப்போ பேசாமல் லீவ் போட்டுக்க வேண்டியது மட்டும் நேற்று பகலை கொஞ்சம் படம் தூங்கிருக்கலாம்லாம். என்னடா மதியானத்து போல தூங்கிருக்கலாம்லாம். யாருக்கிட்ட நகைச்சி இருக்கும்போது பகலில் தூங்க முடியுமாடா? நைட்டு தூங்குற நேரத்தில் உட்கார வச்சு பேசணும். பகலில் சும்மா விடுவாளா சொல்லு? நேற்று இந்த இடத்துக்கு சாப்பிட வரட்டா மத்தியானம் தான் கேட்டேன். எனக்கு காலையில் ஃபோன் அடிச்சிட்டா, வரீடா வரலையா, இன்னைக்கு லீவ் போட்டுறீங்க பேசாமல் வீட்டில் இருக்க வேண்டியதானே அப்படின்னு. இன்னைக்கு ஆஃபீஸே பரவாயில்லன்னு தான் கிளம்பி போனேன். நேற்று அங்கே ஓவர் டியூட்டி ஆகி போச்சு. எல்லாம் வேலை அவசர வேலை ஆகிக்கலாம். மத்தியானம் மாட்டி சுட்டு வந்திருக்கலாம்லாம். இன்னைக்கு தான் தங்கச்சி இல்லைல்ல, வீட்டுக்கு வந்தால் ஃப்ரீயாக தூங்கலான்னு நம்பிக்கையில் தான். உங்கள் அப்பா என்னென்னு தான் வளர்த்தானே தெரிலப்பா. அப்பா காது ரெண்டும் அவுட் ஆகிருச்சுக்கிறோம். லவ் பண்ணும்போதெல்லாம் பேசாமல் இருந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. அப்பா அப்போ பேசாமல் இருந்துக்கிட்டு இந்த படம் நம்ம தெரில. இப்போ எங்கள் அம்மாவை படப்படுத்தினா இப்போ அவன் இனிமேல் எங்கள் அம்மா ஏக்கிட்ட எப்படி சொல்லுதே ஏறுமாடு. ஏன்டா என்ன மிஸ் பண்ணுறேன்னு நீ ஏன் கூப்பிட்டு வந்துருக்கலாம்லடா. ஒரு வாரம் இருந்துட்டு வேலைக்கு போன பிறகு நீ வந்திருக்கலாம். எந்த அளவுக்கு கேன்சல் பண்ணுறல உங்களை அவன் அப்படி பேசுகிறேன் அப்படி எடுத்துட்டு இருக்கே நீ. இல்லை அவள் இல்லாமல் அவனுக்கு சரியாக இருக்கு. நீங்கள் ரொம்ப போகிறனுக்கு எல்லாம் வச்சு செஞ்சுட்டு போயிருக்காள்ல, அதான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் எப்போதும் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும், அதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நேரத்துக்கு உட்காந்து பேசிட்டுருக்கலாம். நைட் வேறு அவள் இல்லை, நேற்று ஃபுல்லாக அவன் நினப்பே இருந்திருப்பான். அந்த தங்கச்சி நினப்பாக இருக்க வேண்டியதான். இருந்து பாடாப்படுறது காணாது. மனசாச்சு தொட்டு சொல்லி நீ அவனை தேடலை போயிடும் மாட்டி. இப்போ எதுக்கு ஃபோன் அடிச்சு அந்த விஷயத்தை சுட்டு அந்த தங்கச்சி பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஃபோனே அடிக்கிறேன், வீட்டுக்கு வந்திருக்குமே. ஏன் சரி நம்ம அடித்து பார்ப்போம். பிடி திரும்பிட்டான். சரிலாம் இவ்வளோ தடவை எங்கே போனீங்க? அம்மா அப்போ இப்போவே வந்துட்டேன். என் தங்கச்சி ஆஃபீஸா? நீ என்ன சாப்பிட்டீங்க? ரசமா? அம்மா என்ன தந்தா? சரி சாமி போய் வேலையை பிறப்போம். சீக்கிரம் முடியும். எது வேணாலும் சொல்லுங்க, நான் பண்ணி தரேன், கூப்பிடுங்க. சரிம்மா. உட்காரண்ணா, ஏன் நின்றுட்டு இருக்கேன்? கொஞ்சம் தூங்குடா, அப்புறம் பேசலாம். பேசுவா. சரி அவன் இருக்கட்டும் விடு, நான் படுத்துருக்கேன். தம்பி இருக்கட்டும். இப்போ அவன் இருந்தாலும் நீ எப்படி தூங்குவேன்? கொண்டா நான் கொண்டு போகிறேன். தூங்கி எழுந்துச்சு அப்புறம் வா. ஏஸ்மா வா. அப்போ கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சி வருவான். வா. சரி விடுறேன், அவன் இருக்கட்டும். சரி நைட் நானும் ஏசும் படுத்துக்கிறோம். சரியா? என்னவும் பண்ணுங்க, தூங்குனது தெரியல. வீடியோ உட்காந்துருந்தாச்சு. என் பிள்ளை என்கிட்ட சம்மத்தான் தூங்குவானே. ஏனியா என் அப்பா கூட தூங்கி வேணுமா? நம்ம ரெண்டு நல்லா தூங்கிடுவோண்ணே. உங்கள் அப்பா கிடக்கட்டும். அப்படியே ஏசு. இன்றைக்கி உங்கள் அப்பா யாருக்குனே தலைவலிக்குங்க. சரி சொல்லுப்பல, என்னாச்சு? எயிட் பொண்ணு அடிச்சேன். நீ காலேஜ் போயிட்டு வானெல்லாம் அதை பற்றி பேசணுன்னு தான். அங்கே பவி இருக்கலாம், அதான் இங்கே ரூமுக்கு வந்தேன். சரி சொல்லு, என்னாச்சு? ஏய்க்கு சொல்லலை ஏற மாடு. சமையல் கிச்சனில் வேலை தாண்டா பார்க்கான். உட்காருமாண்ணா. என்னடா சொல்லலை இவன்? அவன்கிட்ட கேளு என்ன சொல்லாமல் இருக்கான்னு. என்னடா சொல்லு. இருமண்ணா மேலே நீ என்ன டென்ஷன் பண்ண சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்லுது. இந்த விஷயத்தை பற்றி சொன்னானா என்ன? ஆமாம் அவன் சொன்னேன்னா தான் உன்னை போய் பார்த்துட்டுவான்னு சொன்னேன். இன்றைக்கி என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு. போனேன், வெயிட் பண்ணேன், பறக்கானா ஆட்களை. அதனால் சுனில் சொன்னான், அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு போனோம். அங்கே என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமாம் நானும் எதிர்பார்க்கல இதை. அந்தாலும் விட்டேன் கணத்தில் 2 பேர்த்துக்கும். இன்றைக்கி அப்படித்தான் நின்று பேசிகிட்டு இருக்கான்னு. ஆமாடா, நான் அதை கவனிப்பேன்னு அவன் எதிர்பார்க்கல. அந்த பையன் யாரடா? தெரியலம்மாண்ணா. அந்த பையன் யாருன்னு விசாரிக்கலையா நீ அவட்ட? கேட்டேன் அவட்ட. அதுக்குள்ளே அவன் சொல்ல வந்தா. அதுக்குள்ளே இடத்த காலி பண்ணி வச்சுட்டாடா. அவனுக்கு இருந்தாலும் 2 வச்சு கேட்க வேண்டியதானே அவன்கிட்ட. ஆறா வாங்காதம்மண்ணா, என்ன பேச்சு பேசியிருக்க நீ? அது எப்படி அடுத்த பையன் மேலே நம்ம கை வைக்க முடியும்? நம்ம வீட்டு பிள்ளைகள் முதல்ல ஒழுங்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த பிள்ளைகள் மேலே கை வைக்கணும். அவனை பற்றி வேறு எதுவும் சொல்லலையாவா? வேறு எதுவும் கேட்கலையா நீ? கேட்கல, நேராகிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டில் போய் சத்தம் போட்டேன், இதுவே லாஸ்ட்டாக இருக்கணும். இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரின்னு தான் சொல்லியிருக்கா. மண்டே அடிக்கா பார்ப்போம். அப்புறம் அங்கே வச்சு நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்மளே அடிக்கவும் சத்தம் போடவும் நல்லவாடாக இருக்குது. மகேஷ்ட்டு கேட்டியா? வீட்டுக்கு வந்து மகேஷ்க்கு 2 அரை எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். அக்காட சத்தம் போட்டிருக்கேன், ஒழுங்காக உன் பிள்ளைய ஒழுங்காக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி. அவளுக்கு பயம் இருக்குன்னு நினைக்கேன். அவளும் அதை தான் சொல்லிட்டு இருக்கா, சீனியர் தான் சொல்லிட்டு இருக்கா. ஒன்றும் புரியல எனக்கு. உங்கள் அப்பாட்ட சொன்னியா? சொல்லலை, இப்போயுமே சொல்லி ஏன் டென்ஷன் ஆகணும்னு தான். பார்த்துக்கிடுவோமே. சரி சொல்லலாம்டா, பிற பார்த்துக்கலாம் விடு. என்னடா நடக்குது? அவன் கூட தானே, நானும் இங்கே தானே இருக்கேன். அப்புறம் ஏன்ட்டு கேட்டேன்னா பற்றியா என்ன வேலைலாம் பார்க்காளுவ. இத்தனைக்கும் சுனில கூடவே அனுப்பியுமே இந்த வேலை பார்க்காளுவ. நீ என்னடா யோசிக்க? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா இல்லை வேறு எதுவும் மாதிரியா?
ஏன் உனக்கு தெரியலையா என்கிட்ட கேட்க? சாரி தான், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தைரியமாக நின்றுனா பேசணும். இப்போ எதுக்கு அவங்க சொன்னோன்னு போனேன், எந்தே தெரியலையா? சரி விசாரிப்போம். யாருக்குமே சொன்னேன் சொல்லிட்டேன், யார் என்னன்னு பாருடா விசாரின்னு. சரிண்ணா பார்ப்போம். அது நீ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீ ஒன்றா இங்கே வரும்போது என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சிரு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெகுலராக நடக்கா என்னென்னு தான் உன்னை செக் பண்ணிக்க அனுப்பிவிட்டேன். புரியுதா? சரி, நான் ஊருக்கு போகும்போது பார்த்துக்குறேன். பேசாமல் ஹாஸ்டலில் சேர்த்துருவோமாடா? ரொம்ப வசதியாக போகும்ல அவளுக்கு. இதை பார்த்துக்கலாம் பொறுமையாக. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஒரு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டிருக்கா பாரு. ஷோ இவளா லைனில் இருக்கா? பேசுதா ஒரு கால் பண்ணிட்டு பைத்தியம். யார் நந்திரியா? வேற யார் பண்ணுவா? அவள் தான். மேடம், நான் சொல்கிறதுக்குள்ள சத்தட்டாமல் இருக்கணும் என்ன மேடம்? நீ இது சொல்லக்கூடாது என்ன? கேவனாட்டு வாயில் முட்டியா கூண்டு விடும்போது அட்டன் பண்ணி வச்சுட்டு பேசாமல் இருக்க பாரு. ஹலோ ஹலோ, இப்படி என்ன லேடிஸ் வாய்ஸ் கேட்கு? மாமா எத்தனை கால் பண்ணேன்? ஏறோ மாடு விளாடாத இரு மாடு. அமைதியாக இருக்குன்னு சொல்ல முடியும், அமைதியாக இருக்கு. ஹலோ சொல்லுங்கள் மேடம். ஆமாம், மாமா நம்பர் தான். நான் லேடிஸ் வாய்ஸ் பேசு. சொல்ல, யார் நீங்கள்? உங்களுக்கு யார் வேணும்? நீங்கள் யார் கால் பண்ணீங்க? இது மாமா நம்பர்லாம். நீங்கள் யார்? மாமா எங்க? மாமா அது யார் மேடம்? நீ யார் மந்திரம்? அதை சொல்லு. நானா சோபியா பேசுகிறேன். சோபியாவா? இந்த பேர் நான் கேட்கவே இல்லையே. புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ? எங்கே மேடம் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிங்களான்னு கேட்குங்க? மாமா ஆஃபீஸில் தான். மாமாட்ட வேலை பார்க்கியா? அதெல்லாம் இருக்கட்டும். மாமா ஃபோனு வாட்ட எப்படி? மாமா தந்துட்டு போயிட்டான், இல்லை மிஸ் பண்ணிட்டான்? எங்கே இருக்கு மாமா? ஆஃபீஸ்லேயே இருக்கு. ஆஃபீஸா? நான் ஆஃபீஸ்லலாம் வேலை பார்க்கல, நான் பார்லலாம் வேலை பார்க்கேன். எனது பார்லையா? உங்களுக்கு இந்த ஃபோனு? ஒரு சார் ஃபோனை வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க ரூமுக்கு. புரியல, ரூம்க்கா? ஆமாம், யாரையும் பார்த்து பேசிட்டு ஆஃப் அன்லாம் வந்துடுவேன் நாங்கள். மாமா எதுக்கு மாமா இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் பார்க்க போகிறீங்க? நான் உங்கள்கிட்ட சண்டையே போடல. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எதுக்கு அங்கே போனீங்க? யாரை பார்க்க போனீங்க? அதுவும் பாரில் போய் தான் மீட் பண்ணுவீங்களோ? ஆஃபீஸ்க்கு வர சொல்லி மீட் பண்ண வேண்டியதானே? இல்லை வீட்டுக்கு வந்து பேச வேண்டியதானே? வேறு எங்கேயும் ஹோட்டல்லாம் பரவாயில்ல. ஏன் மாமா குடிக்க போனீங்க? இப்போ நீங்கள் அவங்க எந்த ரூமுக்கு போயிருக்காங்க? போயிட்டு கொடுங்களேன் ஃபோனை, நான் உடனே பேசணும். கொடுங்க, பேச சொல்லுங்கள். வேண்டா வேலை பார்க்காத எருமாடு. அவள் அங்கே இருக்கா, மென்டல் வேலை பார்த்துட்ருக்க நீ. மேடம் அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஃபோன் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறீங்க, ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பண்ண சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எந்த ஃபோனாக இருந்தாலும். அப்படியே சொல்லிச்சு பற்றியா? நான் இல்லைன்னா என்னெல்லாம் பண்ணுது. நான் அன்னைக்கு ஒரு நாள் குரலை மாற்றி பேசிச்சு. இன்னும் யார்ட்டையும் ஃபோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சேன். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? அண்ணன் போயிருக்குமா? எருமை. சரி, அரை மணி நேரம் கழிச்சு பண்ணும். பைத்தியக்காரி. பைத்தியம். மாமா எங்கே பண்ணிய? தூங்க போனவ ஆளை மண்டை மாரி. சொல்லு, யார் பேசுனா? யார் பேசுவோம்? நான் தாண்டி பேசுனேன். ஒன்னெல்லாம் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. ஏன் ஃபோனை எடுத்து கொடுக்க மாட்டேன்னு தெரியுதுல, அப்புறம் என்ன? குரலை மாற்றி பேசிட்டா போதும், கண்டுபிடிக்க முடியாதுடா உனக்கு. சரி, என்ன பண்ணுறீங்க மாமா? சாப்பிட்டீங்களா? ஃபோனே பண்ணல, பிஸியா? என்ன கேள்வி? ஃப்ரீயாக இருந்தால் பண்ணியிருக்க மாட்டேனா? நீங்கள் ஊர் போனோன்னு மறந்துட்டீங்க போலையா? என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன சமாளிச்சிட்ருக்கீங்களா? என் அண்ணனுக்கு ஏற்ற தங்கச்சி. என்ன சொல்லு? ஏக்கு ஒரு மாதிரி பேசுறியா? படுத்துக்கிறதா பேசுறியா? ஏக்கு படுத்துருக்கிய நேரம்? தலை வலிக்குதாம்மா. அது சொல்லவே இல்லை, வந்து படுத்து கிடக்கும். என்ன நீனு அங்கே இருக்க மாமாட்டா? ரொம்ப தலை வலிக்கும் மாமாக்கு? சொல்லவே இல்லை. ஆமாடி, அண்ணன் தங்கச்சி போய் நோட்டீஸு அடித்து கூட்டிட்டு வாங்க எல்லாத்துக்கும். சரியா? தெரியட்டும். மாமா ஹாஸ்பிட்டல் போனீங்களா? எப்போ தான் தலை வலிக்கு? தலை வலிக்கான கேள்வி இல்லை கேட்க பண்ணிட்டு போனதே நீ தாண்டி. தூங்க விடாமல் பாடப்படுத்தி எடுத்துட்டு அது நைட்டு ஃபுல்லாக தூங்கலாம். ஒரு 15 நிமிஷம் சிஸ்டத்தில் இருந்தாலும் அதான் நேரத்தை சரியாக தூங்கலை. நீ போனதுக்கப்புறமா தூக்கம் வரல, அதுதான் தலை வலிக்க ஆரம்பிச்சிட்டு. சரி, அப்போ ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் மாமா. ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஒரு ஊசி போட்டு வந்துருக்கலாம்ல? காஃபி ஏதாச்சும் குடிச்சிங்களா? இப்போ தான் குடித்தேன், சாமி போட்டு வந்தேன், பரவாயில்ல. நான் நாளைக்கு அண்ணன் கூட வாரேன், சரிங்களா? ஏய்க்கு தோழியை குடிச்சுக்கூட போயிட்டு ரிட்டர்ன் அலையணுமா? ஒரு ஆள் கூட்டிகிட்டு கொண்டு விடணும். ஆளை பேரா கிடாங்க. மாமா ஏன் மாமா? தலை வலிக்கு பாருங்க உங்களுக்கு. நான் கூட இருக்கணும், நான் வாரேன். அதான் ஒன்றும் செய்யாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். விடு, டென்ஷன் எடுக்காத. சரி, என் பொண்ணுங்க உங்கள் பொண்ணு எங்கேயோ போயிட்டா, எனக்கு தெரியாது.
பக்கத்தில் இல்லைங்கிற தைரியம். அக்கா திட்டு போயிருக்கா. சரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டீங்களா இல்லையா? வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே, என்னைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க? முன்னாடியே போகிறீங்களா எப்படி? ஆமாம் மாமா, போகிறேன் முன்னாடியே. முத நாள் போய் என்னை எதிர்பார்த்துட்டு கழுத்து போட்டு வரேன். ஓகே டன். பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். எப்படி போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? மாமா ஃபர்ஸ்ட் நாள் எல்லாரையும் கூப்பிட்டு போட்டுமா? என்ன கலெக்டர் வேலையை பார்க்க போகிற? ஆளையும் மண்டே முடியாது, ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறதுக்கு. நீ மட்டும் போடி. நீங்களும் வர மாட்டேங்க. என்ன மாமா முத நாள்லாம் மாமா? உடனே குழஞ்சிருவா. நான் வரமாட்டேன். போ. இப்போ வேலைக்கு தனியாக தான் போகிறேன். அப்புறம் என்ன? போ. சரி, எதில் போகிறேன் சொல்லு. பஸ்ஸில் போறியா? பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸுக்கு காத்திருக்கணும் மாமா. நான் ஸ்கூட்டியில் போட்டான். பஸ்ஸுக்கு போனால் சீக்கிரம் கிளம்பணும். டைமுக்கு பஸ்ஸை பிடிக்கணும். அப்புறம் அங்கே வெயிட் பண்ணி வரணும். லேட்டாகல மாமா. இதுனா மெல்ல கிளம்புனாலும் பைக்கில் போயிட்டு நேராக வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வந்துடுவாங்களாம். வெயிட் பண்ணாண்டாலாம். தனியாக வாடி. முதல்ல வா. ஒரு மாதம் போயேன், பஸ்ஸில் போயிட்டு வாயேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம். ஒரு மாதமா மாமா? நான் உனக்கு கிணத்துக்கே தனியாக விட மாட்டேன். வீட்டுக்கே நீ தனியாக விட போக விட மாட்டேன். அவ்வளோ தூரம் எப்படி நீ தனியாக எடுக்க முடியும்? நாங்கள் யார் அங்கே இல்லாத நேரத்தில்? நீங்கள் தானே சொன்னீங்க தனியாக போ, இனிமேல் நீ ஒருத்தர் தான் வேலைக்கு போகணுன்னு. அது பழகிக்குவேன். ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். போ பழகிடுவேன் மாமா. இதில் உனக்கு லைசன்ஸ் இல்லை தெரியும், இன்னும் போடலை. அப்புறம் நீ தனியாகவா போவ? காட்டுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். ஒத்தியில் போவியா? சேஃப் கிடையாது. ஒன்று பண்ணுறியா? நீ பஜார் வரைக்கும் ஸ்கூல் பிள்ளைகளும் காலேஜ் பிள்ளைகளுக்கு போதில்ல வேனு, அதில் போறியா? அதுக்கப்புறம் அங்கேருந்து உனக்கு அதுக்கு அடிக்கடி பஸ் இருக்கலாம், அதில் போயிருக்கேன். ரிட்டர்ன் ஈவினிங் அவங்க கூட வந்துடும். போங்க, நான் போகல. ஃபஸ்ட்டு ஒரு மாதம் போனது நீ சொன்னால் கேளு. நான் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ஊருக்கு வர முடிஞ்சா வந்து அதுக்கப்புறம் தனியாக அனுப்ப முடியுமா என்னென்னு பார்த்துட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்குள்ளே உனக்கு லைசன்ஸ் போட்டுடலாம். முடியாது, நான் பைக்கில் தான் போவேன். இல்லைன்னா நான் போக மாட்டேன். சரி, ரொம்ப நல்லது. வேலை போட்ட கடை எனக்குன்னு. எதுக்கு இப்படி பண்ணுதீங்க? நான் போவேன், அவ்வளோதான். போ எனக்குன்னு. எங்கள் நேட்டு மாட்டிக்கிட்டு மூடி. லைசன்ஸ் இல்லை கடை எனக்குன்னு. அதான் சொல்கிறாளாம்மா. பிறகு போயேன். மாமா தான் திட்டுது, எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டேக்குன்னு. நான் போய் எப்போ கற்றுக்கிட? நான் போயிடுவேன். தெரிஞ்சுக்கணும் விஷயம் எதாவது தெரிஞ்சுக்கிறியா? அதில் அடம்பிடிக்கியா? நான் தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத விஷயத்துக்கு தானே இப்படி பண்ணிகிட்ருக்கேன். நான் போவேன், அவ்வளோதான். முதல் நாள் பஸ்ஸுக்கு போவேன், பார்த்துட்டு அடுத்து மறுநாள்லேருந்து வண்டியில் போவேன், அவ்வளோதான். சொன்ன கேட்க மாட்டியா? கேட்பேன், ஆனால் இதில் கேட்க மாட்டேன். போங்க. சரி போ, உன் விருப்பம். மாமா ஓகேவா இப்போ உங்களுக்கு? நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்கலையா? ஓகேவா இல்லையான்னு கேட்க. உன் முடிவு தான் சொல்லிட்டியா? பிறகு என்ன என்கிட்ட கேள்வி? என்கிட்ட எதுவும் கேட்காண்டாம். உன் முடிவு தான். நம்ம என்ன மாமா கோவப்படாதீங்க, போயிட்டு வான்னு சொல்லுங்கள். நீ என்ன பண்ண போகிறேன்னு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்க, அவ்வளோதான். புரியுதா? அதனால் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்கிட்டலாம் எதுவும் சொல்லு, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். இனிமேல் உன் முடிவு நீ வேலைக்கு வரலாம். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. என்கிட்ட சொன்னான்னு கூட நான் எதிர்பார்க்கல. சரியா? உன் விருப்பம். கோவப்படாதீங்க மாமா. கோவப்படவே இல்லடி. புரியுதா புரியல உனக்கு? வேளா அந்த வயசு நாளைக்கு ஒரு லேண்ட் போட்டு கொடுத்துட்டு வந்துடும். நீனும் அவ சொன்னா நீ ஏன்டா கேட்டுட்டு தானே இருக்கிறேன். பிறகு என்ன? இன்னும் ஏன் மேலே தப்பு இருக்க மாதிரி என்கிட்ட பேசுத? செய்ய வேண்டிய கடமை செய்யுங்க. அப்புறம் மாமா இன்னொரு விஷயம். மாமா உங்களை தான் மாமா பதில் பேசுங்க. ஃபோனு கட் பண்ணல. அடி லைனில் தானே இருக்கேன், சொல்ல. நான் வேலை பக்கத்தில் வந்திருக்கேன், வேலை கிடச்சிருக்கு, போகிறேன்னு சொல்லிட்டு வரேன் மாமா. பாப்பாலையும் கொண்டு போட்டு அவ டைம் காமிச்சிட்டு வரட்டா? மாமா சொல்லுங்க மாமா. மாமா ஊருக்கு வந்துட்டு அப்பாட்ட போய் பேசலான்னு வருத்தப்படல மாமா. இப்போ அங்கிட்டு தானே ஊருக்கு வந்தேன் உங்கள்கிட்ட. ஓஹோ, சரி சரி. ஏய்க்கடா இப்போ அப்படி பண்ணிகிட்ருக்கேன், என்னாச்சு? மாமா சொல்லுங்க மாமா. வேளா டேய், லைனில் தானே இருக்கிற மாடி, சொல்லு என்ன? நீ தானே அந்த வயசு கூப்பிட்டுருந்த? எங்கேருந்து கூப்பிட்டுருந்த? நான் வச்சு உடதெல்லாம் அங்கே தானே கூப்பிட்டு வந்தேன். புரியுதா உனக்கு? நான் ஏன் கேட்டேன்ட்டு புரியுதா? புரியல ஏறுமாடு. என்னடா அன்னைக்கு உன் தங்கச்சி தானே கூப்பிட்டுருந்தேன். தங்கச்சி வந்து என்கிட்ட பேசும்போது என்ன வார்த்தை சொன்னான்னு ஞாபகம் இருக்கான்னு கேளு. என்ன சொன்ன? ஞாபகம் இல்லையா? அது எப்படி ஞாபகம் இருக்கும்? இப்போ தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு இடிச்சவன் கல்யாணம் பண்ணியிருக்காம நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான். பிறகு என்ன? இவ்வளோ தான் நல்லா தானே பேசினேன், பிறகு எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கேன்? ஆமாம் ஏன் மாமா? நான் ஒன்று சொல்லட்டா? கேட்பியா? சொல்லுங்க கேட்க. இது என்ன கேள்வி?
இப்போ தானே சொன்னேன், அதான் கேட்டேன். சரி, உனக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா போய் சொல்லிட்டு வைப்போம். நான் ஒன்றும் சொல்ல. தேங்க்ஸ் மாமா. ஓகே, உனக்கு ஹாப்பி தானே? ம் ஆமாம். இன்னொன்று நீ என்கிட்ட எதுவும் சொல்லாத நந்தினி, சரியா? மாமா எதுக்கு மாமா இப்படி சொல்லுதீங்க? நீ இதே இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டலாம். பிறகு என்ன, உனக்கு எது தோணுதோ அது கரெக்டாக பண்ணு. அப்புறம் என்ன என்கிட்ட கேள்வி? இப்போ என்னத்தை மனசில் வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கேன்? நல்ல வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ கேள்வி கேட்டு டென்ஷன் படுத்தாது. யாரையுமே நம்ப முடியல. எல்லாம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிடுதாங்க. இப்போ யாரை சொல்லுத? ஆ, யாரடா சொல்ல முடியும்? சும்மா சொல்லுத. மாமா எதுவும் கோவமாக இருந்தால் சொல்லிடுங்க மாமா. எனக்கா கோவமா? யார் மேலே? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லைப்பா. நான் யார் மேலே கோவப்பட? நான் தான் அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி போடா, ஏன் செஞ்சுருக்குறோம் இப்போ? ஏஸ் மேலே நம்ம தூங்குவோமாம்மா கொஞ்சம்? தூங்குனியா நீ? இப்போ எதுக்கு டைவெர்ட் பண்ணுற மைண்டா? என்னத்தை மனசில் வச்சுட்டு இருக்க சொல்லு. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைடா, உன் வேலையை பாரு போ. இப்போ சொல்ல முடியுமா முடியாத எருமோடு? என்னடா சொல்லணும்? எல்லாம் ஏன் தலையெடுத்து என்ன செய்ச்சு? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் கரெக்டாக தான்டா நடக்காங்க. நான் தான் பைத்தியமாகி பின்னாடியே அலைதேன், வேற என்ன. ஒன்று, யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் கண்ட்ரோல் பண்ணவும் கூடாது. மாமா எது வந்தாலும் சொல்லுங்க மாமா. இந்த நான் பிறகு பண்ணட்டா? ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ம் சரி மாமா. இப்போ சொல்லி எருமாடி ஏகே இங்கே இருக்கணுமா இல்லை பேசாமல் நான் டெல்லி போட்டடா? பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க சொல்லியாச்சு. என் விஷயத்தில் எதையாட்டு நோண்டி கேள்விட்டு இருக்காங்க, புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மறக்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்டு சத்தட்டாமல் இருக்க வேண்டியதாண்டா. உங்களை ஏதாட்டு பண்ண சொன்னால் தான் நீ பண்ணணும். தேவையில்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அவட்ட போய் அதை பேசுங்க, என்கிட்ட வந்து இதை பேசுங்க. இந்த வேலையில் உங்களுக்கு கேட்கி எப்போ பார்த்தாலும் சமாதானப்படுத்துறேன்ட்டு. பேசாமல் கேட்டு அமைதியாக இருக்கிறது தான் இருங்கன்னு நான் சொல்லுதேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கேட்டுட்டு எப்படிடா அமைதியாக இருக்க சொல்லுதேன்? ஆ, அப்போ தான் மெச்சூர் இல்லாமல் இருக்கல. அப்புறம் என்ன செய்ய சொல்லுதேன்? எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டு உன்ட்ட வீம்பு பண்ணிகிட்டு இருக்கேன். புரிய வைக்க வேண்டியது இருக்கு, ஒரு என்ன செய்ய சொல்லுதேன்? அப்போ சொல்ல மாட்டேன். அவளாச்சு நானாச்சு, நாங்கள் பார்த்துக்குறோமே. நீங்கள் ஏன் தேவையில்லாமல் தலையிடுதியே? அப்போ நீ மட்டும் எங்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கியா? அது அந்த பிள்ளைகள் எப்போவாச்சும் கோவப்படுது, சமாதானப்படுத்த வேண்டியது வேலை இருக்குது, நான் பண்ணுறேன். உன் தங்கச்சி இதே ஒரு வேலையாக போச்சு டெய்லி. எனக்கு என்ன செய்ய சொல்லுது? அது பழகினது தானே. ஒரு டைம் ஆட்டு எனக்கு கோவப்படுத்திருந்தா, இல்லைன்னா அவள் கோவப்படுதா? என்ன செய்ய சொல்லுது சொல்லு. உனக்கு அதானே பிடிக்குன்னா? பிடிக்கும். அவள் என்கிட்டலாம் சண்டை போடணும். எனக்கு பிடிக்காததை செய்வேன்னுக்கா. அப்போ என்ன செய்ய முடியும்? இப்போ அப்பாட்ட போய் சொல்லுதுன்னு சொன்னது உனக்கு பிடிக்கல, அப்படி தானே? உனக்கு தெரியுது, அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. உன் தங்கச்சி வந்த அன்னைக்கு என்கிட்ட என்ன சொல்லி அழுதான்னு கேளு. நீ பேச மாட்டேன்னு சொன்னதுக்கு என்னதாட்டா சொன்ன? சொல்லேன். சொன்ன அவளே மறந்துட்டா பற்றியா? என்கிட்ட என்னதப்பா சொன்னான்? நான் உங்ககிட்ட வந்துட்டேன், இனிமே நான் எங்கள் அப்பாட்ட போகவே மாட்டேன் தெரியுமா? அப்போ நீ இப்போ சொல்லியிருக்க வேண்டியதானே போவாதானே? அப்புறம் ஏன் போவான்னு சொன்னேன்? அவள் இப்போ என்னை பற்றி யோசிக்கிறதே கிடையாதுடா. அப்புறம் எப்படி என்கிட்ட சொன்னதை பற்றி யோசிப்பா? அதுபடி நடந்துக்கூடாது சொல்லு. எல்லாம் அந்தந்த நேரம் மட்டும்தான் அவளுக்கு. அவளுக்கு இப்போ அங்கே போகணும், பேசணும்னு தோணுது. பேசிட்டு போகிற வீடு. நீங்கள் போய் மறுபடியும் அவட்ட போய் இதை பற்றி பேசாதீங்க. அவனுக்கு பிடிக்கல, நீ போகாத வைக்காதன்னு எதையாவது சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பான். வேலைக்கு போயிருக்கலாம், பிறகு நான் ஏதாச்சும் சொன்னேன்னா அதே தான் மைண்டில் போட்டு ஏற்றிட்டு இருப்பாள். சந்தோஷமாக போக மாட்டான் வீடு. ஆனால் ஒன்று, இப்போ போய் சொல்கிறது அவள் சந்தோஷத்துக்காக தான் விட்ருக்கேன். இதோட அவன் நிப்பாட்டிக்கிட்டானா அவளுக்கு நல்லது. அவட்ட சொன்னதை போய் அவட்ட போய் எழுதிட்டு இருக்காதா சொல்லியாச்சு. பிறகு அவள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பா வீடு. மறுபடியும் ஏக்கு கால் பண்ணுறா? அதான் வைகின்னு சொன்னால, அப்புறம் ஏக்கு கால் பண்ணுறா சொல்லு. என்ன மறுபடியும் ஏக்கு கால் பண்ணுற? அண்ணாட்ட பேசிட்டீங்களா? அவன்கிட்ட பேசணும், அதுக்கு தான். ஏன் அன்றைக்கி பேசி பேசி தலைவலியை உண்டாக்கிட்டு போனது காணாதா? இப்போ அங்கேயும் போய் உட்காந்து தலைவலி உண்டாக்குதியா? சொல்லிட்டு தானே வச்சேன், தலைவலிக்கு நான் கொஞ்சம் தூங்க போகிறேன்னு. நானே ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபோன் பண்ணுவேன், அப்போ பேசுகிறேன் சரியா? வேலையில் இருக்கும்போது ஃபோன் அடிச்சுட்டு இருக்காது, புரியுதா? சரிங்க மாமா, நீங்கள் கால் பண்ணுங்கள், அப்போ நான் பேசிக்கிறேன். தலைவலி கேட்கலண்ணா ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு வாங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏன் அது எங்களுக்கு தெரியாதாக்கும் வை. ம் சரி. இப்போ ஏன்டா அவட்ட இப்படி பேசுத? டென்ஷன் படுத்துறது ஃபோட வை. கொஞ்சம் கூட உன் தங்கச்சிக்கு இப்போ என்னை பற்றி கவலையும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. என் இமேஜை பற்றி எந்த கவலையும் கிடையாது. விளையாட தான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. ஆனால் உண்மையாலுமே நான் ஏமாந்துட்டேன்னு எனக்கு தெரில. ஏமாற்றிட்டேன் உன் தங்கச்சின்னு. அப்பா என்ன ஒரு நடிப்பு, அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டு. நீ ரொம்ப பேசுகிற எருமாடு. அவள் என்ன கேட்டா? அப்பாட்ட போய் சொல்லிட்டு வர, ஊருக்கு வந்தாச்சு. ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன்னு சொன்னதுக்கு உனக்கு கோவம் வருதா? அதைத்தான் நானும் சொல்லுதேன். எனக்கு பிடிக்காதவங்ககிட்ட அவள் பேச மாட்டான்ல. இன்னும் என்ன கேள்வியிலும் கேட்டார் அப்பா. அப்புறம் இப்போ என்ன எல்லாத்தையும் மறந்துட்டு போய் பேச போகிறாங்க? அதுதான் அன்னைக்கு என் வீட்டிலேருந்து என் பொண்டாட்டி என்னை பார்க்க வந்து என்கிட்ட பேசினா சமாதானப்படுத்தியிருந்தா நான் பேசியிருக்கணும். உன் பொண்டாட்டி தானே சமாதானப்படுத்தினா, வேற யாரும் வந்து சமாதானப்படுத்தினாவளா? நீ தான் பேசாமல் இருக்க விடண்டா. அவள் பேசிட்டு போகிற அப்பாட்டா.
விஷம் பேர் அற வாங்கிறத போ. இடத்த காலி பண்ணு. ஏற்கனவே தலைவலிக்கு வேறு டென்ஷன் படுத்திட்டா. இப்போ நான் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு வரேன். போ தம்பி, தூக்கிட்டு போ. அப்புறம் கீழே இறங்கணும் விழுந்துடாம. நான் தூங்கிட்டேன்னா போச்சு. சரி, நான் வைக்கேன். தூங்கி எஞ்சி கால் பண்ணு. சரிடா.